மகாராஜா நான் சபையும் ராத்து கிளம்பி நான் யாரு என்னுடைய பெயர் என்ன உங்களுடைய பெயர் என்ன உங்களுடைய பெயர் என்ன நான் எதற்காக வந்திருக்கிறேன் எதுக்கு வந்தீங்க என்பதை சொல்வதற்கு முன்னதாக நாட்டுக்கு நாடு பேர் புகழ் பெற்ற நகரத்தின் பெயர் எனக்கு வசதி விட்டி ஐயா அம்மான் லட்சுமணனுடைய ஆலயத்தின் முன்னதாக மாதம் தவறாமல் நாடகத்தை அரங்கேற்று செய்து அருமை அண்ணாவாகிய யார் அண்ணாராகி மூர்த்தியன் அவர்களும் என் அப்பாவாக வழங்கக்கூடிய மாதப்பா அவர்களும் இன்னும் ஆசிரியராக வழங்கும் யாரு சொல்ற பாக்கலாம் நீ சொல்ல நீ சொல்ல மாட்டியா ஆசிரியராக வழங்கும் ஐயாவாகிய சுப்பிரமணிய அப்பா அவர்களுக்கும் இன்னும் வந்திருக்கக்கூடிய கலையின் ரசிக பொதுமக்களுக்கும் அனைவர்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அது மட்டுமில்ல இந்த நாடகத்தை கலையை வெளியிழக்க வேண்டும் எப்படி உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் ஆமா அப்படின்றதுக்காக யூடியூப் சேனல் ஆகிய அண்ணாராகிய செல்வன் அவர்களுக்கும் எனது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. எக்கச்சக்கம் ஏழாகலாம் என்னிடத்தில் ஏதோ ஒரு தவறும் இருக்கக்கூடாது. தவறான வார்த்தையை என்னிடத்தில் உச்சரிக்கக்கூடாது. சரியா? இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? அது நைட்டு சொல்லிருப்பேன். இன்று வைத்துள்ள நாடகம் முரட்டு குத்து. சரியா நண்பா? நாவல்ஸ் கதை. ஒரு குடும்பத்தின் சத்திரம். குடும்ப சரித்திரம். சரி சரி. குடும்ப சரித்திரத்தில் கருவாட்டு நாடகம். கருவாட்டு நாடகம். சரிங்க. செம்படவர்கள் சரித்திரம். சரியா? இந்த கருவாட்டு நாடகத்தை மீன் பிடிக்கிறாங்க போயிட்டு சென்னை ஓரமா கடலோரத்துல அவங்க நாடகம். அவங்களோட நாடகமா? சரியா? சரி சரிங்க. கருவாட்டு நாடகத்துல நான் யாராக வந்திருக்கிறேன், எமது பெயர் என்ன, ஒவ்வொன்றாக அறிக்கை செய்கிறேன். செவி கொடுத்து கேட்க வேண்டும். சரியா? நண்பா
அடிக்க மாட்டோம்னு சொல்லி எதுவும் பேசிட்டு நீதிக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் நேர்மைக்கும் உடைய தர்மத்துக்கு ஒப்பாகிய தர்மத்திற்கு ஒப்பாகிய எமது பெயர் பெயர் அப்பண்ணசாமி. என்ன சொன்னீங்க? என் பெயரோ அப்பண்ணசாமி. ஓ அப்பண்ணசாமி. ஆமா. அப்பண்ணசாமிக்கு அப்பண்ணசாமிக்கு அப்பண்ணசாமி. ஆமா அப்படி அப்பண்ணசாமியாக இருந்தாலும் சரி. உங்களையும் பெற்றவங்களை தாய் தந்தையார் நண்பா, ஓய் என் பெயரோ அப்பண்ணசாமியாக இருந்தாலும் இருந்தாலும் இந்த அப்பண்ணசாமியை பெற்றெடுத்த என் மாதா பிதா ஆமாங்க. என் தாய் தந்தை யார் ஆ. ஆகட்டும். நண்பா, பச்சுவாதா, தாச்சுவந்தா. என்னை 10 மாதம் 100 நாள் அங்கத்தை சுமந்து இந்த அவனியிலே பெற்றெடுத்தார்களே பெற்றெடுத்தாங்களே என் தாய் உங்க தாய் என் தாயோ வளையாபதி தாயோ வளையாபதி தந்தையாரோ என் தந்தையோ வளையண்ண செட்டி வளையண்ண செட்டி வளையாபதிக்கும் வளையண்ண செட்டிக்கும் நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க வளையாபதி பெற்றெடுத்த என் பெயரோ அப்பண்ணசாமி சொன்னே சரி நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் யாராரு பிறந்தோம் யாராரு பிறந்தீங்க என்னோட கூடி பேர் அந்த
நாங்களோ 3 செல்வங்கள். ஓ 3 பேர். ஆமா. யாராரு? அப்பண்ணசாமி, அப்பண்ணசாமி, குப்பண்ணசாமி, குப்பண்ணசாமி, சுப்பண்ணசாமி. ஓ அப்பண்ணன், குப்பண்ணன், சுப்பண்ணன். ஆமா. சரி சரிங்க. இப்படி நாங்களோ 3 பேர் இருந்தோம். 3 பேர் பிறந்தீங்க. அது அப்பண்ணசாமியாக இருந்தாலும் சரி. இந்த ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் இப்படி அப்பண்ணசாமி நான் பிறந்து நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன்? நான் எந்த நாட்டை ஆள்கிறேன்? மகாராஜா, நான் ஆண்டு வரக்கூடிய பூமி ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யம் தென்மதுரை. ஓ தென்மதுரை. ஆமா. சரி சரிங்க. தென்மதுராவரியை ஆட்சி வரக்கூடிய அப்பண்ணசாமியாக இருந்தாலும் இந்த அப்பண்ணசாமி மாலையிட்ட மங்கையால் யாரு? மாலையிட்ட மங்கை. நான் என்ன வியாபாரம் செய்கிறேன்? வியாபாரம் செய்யறீங்க. நான் என்ன தொழில்? தொழில். உனக்கு என்ன தொழில்? எனக்கு எப்பயுமே வீட்ல மாடிட்ட போய் நண்டு பிடிக்கிறோம், நண்டு பிடிக்கிறோம், நண்டு பிடிக்கிறோம். ஆத்துக்கு போய் நண்டு எதுக்கு பிடிப்ப? நண்டு எப்படி பிடிக்கிறோம்? நண்பா, நான் மாலையிட்ட மங்கையால் யாரு? என் மனைவி பேர் என்ன? பேரை வைக்கிறேன். என்னிடத்துல இன்னைக்கு மட்டும் அடக்கிய வாசியா வருவாங்க அப்படின்னு. நல்ல மாலையிட்ட மங்க பெண்ணா
ஆசைக்கும் அன்புக்கும் பாசத்துக்குடைய என் தேவியார் தெய்வ பத்தினி. தெய்வ பத்தினி. சரி சரிங்க. அப்படி தெய்வ பத்தினியை மாலையிட்டு இருந்தாலும் சரி. இது ஒரு புத்திர பாக்கியம். நண்பா, மகாராஜா, நான் தெய்வ பத்தினியை மாலையிட்டு மாலையிட்டு தென்மதுரையை ஆட்சி செய்து வந்தாலும் செய்து வந்தாலும் இந்த அப்பண்ணசாமி, சுப்பண்ணசாமி, குப்புசாமி என்று சொல்லக்கூடிய 3 பேரை பெற்றெடுத்தார்களே பெற்றெடுத்தாங்களே நண்பா, என் தாய் தந்தை என்ன தெரியுமா என்னங்க நண்பா? மகாராஜா,
பாலகர் சரி சிறிய பாலகராக இருக்கும் பொழுது என் தாயிடத்திலே எங்களை விட்டுவிட்டு என் தந்தையாராகப்பட்டவர் வியாபாரத்துக்கு சென்றார். வியாபாரத்துக்கு சென்று வீடு திரும்பொழுது என் தந்தையார் தண்ணியோடு தண்ணியாக சேர்ந்து மாண்டு விட்டாரே. என் தந்தையார் மாண்ட பிறகு சிறிது காலம் இருந்து என் தாயும் மாண்டு விட்டார். தாயும் மாண்டு விட்டார். ஆமா சரி சரிங்க. என் தாய் மாண்ட பிறகு அதன் பிறகு இந்த அப்பண்ண சாமியாகப்பட்டவர் என் மனைவியை திருமணத்தை செய்து கேட்டியே பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறியா இந்த பூமியை பிறகு ஆள்வதற்கு என்று கேட்டாயே. நான் மாலையிட்டது மட்டும்தான் என் மனைவியை இன்னமும் ஆசை பாசத்தோடு கொஞ்சி கூட என் மனைவிக்கு ஆசையை நான் காட்டியதில்லை. சரி சரிங்க. என்ன ஆசையை காட்டி நான் வளர்ந்து விட்டால் தற்காலத்திலே என் மனைவிக்கும் எனக்கு ஒரு மகன் பிறந்து விட்டார். என் மகன் மேலே எனக்கு மனைவிக்கு ஆசை வந்துடும். அப்ப என் உடன் பிறந்த தமையமாற ஆசையை மறந்து விடுவார். அதற்காகவே நான் பிள்ளையை பெறாமல் என் உடன் பிறந்த தமையமால் இருவர்களையும் மகனுக்கு மகனாகவும் தமையனுக்கு தமையனாகவும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக என் தமையன் தம்பி என்று வளர்த்தி வருகிறோம். அப்படி வளர்த்தி வந்தாலும் நாங்கள் என்ன வியாபாரம் செய்வோம்? என்ன வியாபாரம்? என் தந்தை என்ன வியாபாரத்துக்கு போய் மாண்டு விட்டார். வியாபாரத்துக்கு போய் மாண்டு விட்டார். என்ன தொழில் தெரியுமா? என்ன தொழிலுங்க? கருவாட்டு வியாபாரம். கருவாட்டு வியாபாரம்.
பொதி மாட்டு மேல கருவாடு வாங்கி போட்டுக்கொண்டு ஊர் ஊராக செல்வோம். அது மட்டுமல்ல, இந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசம் போவோம். தென்மதுரையிலிருந்து வடமதுரைக்கு போவோம். வடமதுரைக்கு போனால் 6 மாதம், வந்தால் 6 மாதம். சரி, போனால் 6 மாதம், வந்தால் 6 மாதம். சரி சரிங்க. இப்படி வியாபாரம் செய்யக்கூடிய கருவாட்டு வியாபாரம் எங்களுடைய தொழில். உங்களுடைய தொழிலோ கருவாட்டு வியாபாரம். இங்க இருந்து கருவாட்டு கொண்டு போய் வடமதுரையில விற்பது. சரி. அங்க வடமதுரையில இருந்து நவரத்தினம் கேள்விப்பட்டிருக்கியா? இல்லைங்க. பாத்துருக்கீங்களா? பாக்கல. அந்த வடமதுரையில இருந்து நவரத்தினத்தை வாங்கிட்டு வருவது, அந்த வாங்கிட்டு வந்து இங்க நாங்க மாத்துவது. இப்படி வியாபாரம் எங்களுடைய குலதெய்வம். அப்படி இருக்க நண்பா, இன்னைக்கு நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? எதற்கு வந்திருக்கீங்க நண்பா, என் தாய் தந்தை எங்களை விட்டு ஆண்ட பிறகு எங்க சுப்பண்ணசாமி குப்பண்ணசாமி இருவர்களும் இருக்கிறார் இல்லையா? அவருக்கோ வயது வாலிபம் வந்து விட்டது. வயது வாலிபம் நடந்து விட்டார். அதனால என் மனதில் நம்பானால ஒரு ஆசை, என் தமையமார் இருவருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கணும், கல்யாண கோலத்துல பாக்கணும் அப்படி என்ற ஆசை எனக்கு நம்பானாலா. அதனால் என் மனைவியாகப்பட்டவளை கூப்பிட்டு என் மனைவியிடத்திலே சொல்லி என் தமையமார் இருவருக்கும் கல்யாண ஏற்பாடு செய்யணும். அதற்காகவே என் மனைவியாகப்பட்ட தெய்வபத்தினி அந்த வரத்திருக்கிறார். அவளை அழைத்து வந்தா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் தகுந்த முறையில் எடுக்கலாம். தம்பியில கூப்பிட்டு தம்பியிட சொல்லிவிட்டு பொண்ணு பார்க்க போனோம். எப்படி பொண்ணு பார்க்க போகணும்? ஆமா, எங்க வீட்டுல வியாபாரம் செஞ்சு முத்து வைடூரியம் கோமேதகம் பிரபலத்தின பொன் போஜனம் மலமலையா 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 கொண்டு மலமலையா ஆமா மலை போல குமிச்சு வைத்திருக்கிறோம். அதனால இதையெல்லாம் கொடுத்து என் தமையமாருக்கு நான் திருமணம் செய்யணும். அதற்காக நான் அழைத்ததாக என் மனைவியாகப்பட்டவள் எந்த மனத்தில் இருக்கிறார். உடனே போயிட்டாருங்க. எங்க கொண்டாடிங்க? நான் தான் தவறான வார்த்தை வேண்டாம். இல்லைங்க, நீங்க அழைத்தீங்க போய் அழைத்து நீதிக்கு உடையவன், தர்மத்துக்கு உடையவன். சரியா? அதனால எதுவுமே பேசாதடா தாயாளி. நான் ஊம புண்டையா? அதனால் நான் அழைத்ததாக மனைவி அழைத்து வா.